எனக்கு தேவை என்னோட குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும். என் பசங்கள்ல 2வது பையன் சிபி சைல்டு சார். 16 வருஷம் வரைக்கும் ஒரு சிபி சைல்டு குழந்தை இன்னைக்கு செத்து போயிரும், நாளைக்கு செத்து போயிரும் டாக்டர் எல்லாம் கைவிட்ட ஒரு குழந்தைய 16 வருஷமா என்னோட சமையல நான் காப்பாத்திட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு நேத்து இல்ல, 16 வருஷமா. சிபி சைல்டோடைய விஷயங்கள் என்னன்னு மக்களுக்கும் புரியணும்னால நீங்க இத கொஞ்சம் விலாவரியாவே சொல்லுங்களா? ஓகே சார். என்ன பிரச்சனை இருந்தது? நடக்க முடியாது, இடுப்புக்கு கீழ மசில்ஸ் ப்ராப்ளம், செரிபிரல் பாலசி இல்ல, அதான் சிபி சைல்டுன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தா 2.5 வயசு வரைக்கும் என் பையன் பேசல, அம்மான்னு சொல்லல. நடக்க முடியாத குழந்தையா இருந்தாலும் நம்ம தான் அதை கொண்டு வரணும்னு 2.5 வயசுல வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்தேன் சார். உன் குழந்தை உனக்கு எதுக்கும் ஆகாது, போட்டுட்டு போயிருமா, ஒரு பையன் நல்லா இருக்கா, அவனை வச்சு நீ வாழுன்னு சொன்னாரு. என்னைய அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியல, டாக்டரே சொன்னாரு. ஆனா என்னோட வைராகியமும் என்னோட தைரியமும் என் பையனை கையில நான் எடுத்துக்கிட்டேன். மதுரைக்கு போனேன், அங்க ஒரு டாக்டர் சொன்னாரு ஐக்யூ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப ஒரு சாக்லேட்டும் ஒரு லெட்டும் கொடுத்தாரு. அப்ப என் பையன் லெட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டான், சாக்லேட் எடுத்து அப்படியே சாப்பிட்டான். ஐக்யூ டெஸ்ட்ல உன் பையன் சாக்லேட் எடுத்து வாயில வைக்கிறான், பேனா வந்து சாப்பிடக்கூடாத பொருள்னு உன் பையனுக்கு தெரியுது, சாக்லேட் சாப்பிடற பொருள்னு தெரியுது. அப்ப அது எப்படி சாப்பிடணும் தான் உன் பையனுக்கு தெரியல. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட வச்சு பழக்கணும். அவர் சொன்ன ஒரே வேர்டு அது மட்டும்தான். 5 வருஷத்துல 28 நாள் உயிர் போக நிலையில இருந்த ஒரு குழந்தைய நான் சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்களே, கருப்பு கவுனி அரிசி, வரகு அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தேன் சார். அரிசி கஞ்சி உள்ள போகாது, பாலா அடிச்சு சங்குல கொடுத்தேன். 28 நாள்ல என் பிள்ளை உட்காந்து 1/2 தோசை சாப்பிட்டான். உயிர் போயிரும் சொன்ன ஒரு குழந்தைய சமைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் சார். அது எப்படி சமைக்கணும், யாருக்காண்டி சமைக்கிறோம், எந்த முறையோட சமைக்கிறோம், உயிரையும் உடலையும் உணர்வு புறமா சமைச்சு கொடுக்கற இடத்துல சமையல் அழகானது. பையனுக்கு பிடிச்சதுனா நான் செஞ்சு கொடுக்கறோம். ஒவ்வொரு நாள் நான் மோட்டிவேஷன் ஆகுறேன். என் பையனுக்கு இன்னைக்கு தோசை பிடிக்கும், இன்னைக்கு நாளைக்கு பணியாரம் சுடணும், நைட்டுக்கு பூரி சுடணும், சப்பாத்தி சுடணும், பன்னீர் கிரேவி செய்யணும். நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ் எல்லாம் அவனுக்கு விதவிதமா செஞ்சு கொடுப்பேன். ஓவன் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட என் பையன் பாராட்டுவான்னு நான் செய்யல. ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு சார், செத்து போயிரும் சொல்லிட்டாங்க சார். உலகமே செத்து போயிரும், என் பிள்ளை செத்து போயிரும் சொன்ன ஒரு இடத்துல இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாம என் ஹஸ்பண்ட், என்னோட பெரிய பையன், எல்லாரோட முயற்சியாலும் எங்க வீட்டுல ஆம்பளைய தழுப்பு தட்டுறாங்கன்னு சொல்றீங்களே, பொம்பளைங்க சரியா வந்து ஆம்பளையில ஹேண்டில் பண்ணா தழுப்பு தட்ட மாட்டாங்க சார். என் வீட்டுக்காரர் தேங்காய் திருவி தருவார் சார், என் வீட்டுக்காரர் வெங்காயம் உரிச்சு கொடுப்பாரு, என் பையன் சமைப்பான். பெரிய பையனை, எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது, நான் என் பெரிய பையனை சமையல் ஃபுல்லா கத்துக்க வச்சிருக்கேன். நான் ஒரு வேலைக்கு போயிட்டா கூட என் பிள்ளை நான் வந்தனையும் சட்னி வச்சு தோசை ஊத்தி போடுவான், சிக்கன் கிரேவி பண்ணி வைப்பான். இப்ப நேத்து நான் இங்க வந்திருக்கேன், என் பையனுக்கு சாம்பார்ல இருந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வரல,